everyone. Due to Diwali festival, I was busy. ஆனா நான் லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு டே 16 ஓட எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். போலாமா? ஓகே, ஸ்டார்டிங்ல பாருவியும் வியானாவையும் பிக் பாஸ் ஹவுஸுக்கு மாத்துனாங்க இல்லையா? அதுல இருந்தே வியானாக்கும் பாருவுக்கும் கோவம். ஃபர்ஸ்ட் பாரு சிரிச்சுக்கிட்டே ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றேன்னு சொல்லிதான் இருந்தாங்க. ஆனா போக போக அவங்களோட கேரக்டரும் மாற ஆரம்பிச்சது. ஆனா வியானா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. சில வேலைகள் சொன்னா செய்யறது இல்ல. ஆனாலும் எஃப்ஜேக்கும் வியனாக்கும் ஆகாதுங்கிறனால எஃப்ஜேவும் வாண்டடா வியனா கிட்ட சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே வீம்புக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மார்னிங்கே எஃப்ஜே வந்து ஒர்க் கொடுக்குறாங்க பாருக்கு. ஆனா பாரு வந்துட்டு நான் டீ குடிக்காம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஜே வியனா கிட்ட ஒரு ஒர்க் செய்ய கொடுத்தாங்க. இடையில வந்து ஆதிரை வியனா எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வியனா எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு, எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எஃப்ஜே வந்துட்டு சரி என்னோட ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு ஆதிரைக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வியனா சொன்னாங்க ஓகே நான் இப்ப பண்றேன்னா அப்புறமா நீங்க கேட்டாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நமக்கு நல்லா தெரியுது ரொம்ப ஈகோ கிளாஷ் இருக்கு. என்ன அப்படின்னா எஃப்ஜேக்கும் வியனாக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆகல இல்லையா? எஃப்ஜேக்கும் வியனாக்கும் ஆகாது. சோ ஆதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. போன வரைக்கும் அமைதியா இருந்த ஆதிரி இந்த வீக் ஏன் இவ்ளோ ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. எஃப்ஜே வாண்டடா வியனாவை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது வியனா தான். வியனா தான் ஸ்டார்டிங்லேயே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எஃப்ஜே வந்துட்டு அதுக்கு வாண்டடா இவ்ளோ பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாரு அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. அண்ட் பிரவீன் ராஜ் அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. சுபிக்ஷா குப்பை எடுத்துட்டு போங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாரு அதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுவே ஒரு சந்தக்கடை மாதிரி அங்க பேசி இங்க பேசி எங்க வீட்டுல நான் இப்படி பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃபைனலா கிளவுஸ் கொடுத்து பண்ண வச்சுட்டாங்க கனி. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். அது ஆல்ரெடி ஃபிளாப் ஆகுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க பிக் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லிட்டு அரைச்சமாவே திருப்பி அரைச்சிட்டு இருக்காங்க. செம போர் அடிக்குது. வார ஒரே பிரச்சனை, வேலை செய்ய மாட்டேன் இதேதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதேதான் ப்ராப்ளம் இஷ்யூ, இதேதான் சண்டை வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி சண்டை வரும்போது பேசிட்டு இருக்கும் போது வியனா சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பார்க்க கடுப்பா இருக்கு. அண்ட் எஃப்ஜே அதே ஆக்ஷனை கொடுக்குறாங்க, நிஜமா அது பார்க்கவும் கடுப்பா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் பரவாயில்ல, பாருவும் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அது பார்க்கவும் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா எஃப்ஜே பண்றது சுத்தமா பிடிக்கல. ரொம்ப இம்மெச்சூர் பர்சனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. லைக் அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு, பட் ஆனா கேரக்டருங்கிறது சுத்தமா இல்ல. நெக்ஸ்ட் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் வந்தது. இங்க 6 பேரு பிக் பாஸ் டீலக்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க ஓனர்ஸ். பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் லேபர்ஸ் மாதிரி. சோ பாட்டில் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வரும். சோ அவங்க அந்த பாட்டில கலெக்ட் பண்ணி கிளீன் பண்ணி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குவாலிட்டி செக்கர் கிட்ட கொடுக்கணும். சோ பாருவும் ரிவாக்கு இருந்தா குவாலிட்டி செக்கர் அவங்க கிட்ட கொடுக்கும் போது அவங்க எது செலக்டட் எது ரிஜெக்டட்னு பண்ணிட்டதுக்கு அப்புறம் செலக்ட் ஆனதை பிக் பாஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். சோ அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பிக் பாஸ் ஒரு காயின் கொடுப்பாங்க. அந்த காயினை நம்மளா வச்சுக்கலாம், இல்ல நம்மளுக்கு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அந்த பிக் பாஸ் காயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காயின் வந்து பிக் பாஸ் வீட்டாருக்கு கொடுக்கறது அப்படின்னா அவங்க பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸுக்கு மாறலாம். அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்கும். அண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல செலக்ட் ஆனது சுபிக்ஷா, சபரி, ரம்யா, ஆதிரே. சோ இவங்க 4 பேத்துக்கு காயின் கிடைச்சது. அவங்க 4 பேரும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சோ அந்த காயினை அவங்க பாக்ஸ்குள்ள போட்டுட்டாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சது. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.